வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். ஐயா அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பார்கள். 18 சித்திரங்கள் அறுபடை முருகா போற்றி போற்றி. ஜோதிட அன்பர்களுக்கு அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த ஜாதகத்தை எப்படி என்னுடைய அறிவுக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எப்படி தோணுதோ அதை சொல்கிறேன். இது சரியாக தப்பு நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு ஜாதகத்தில் எப்பயுமே 1, 5, 9 சிறப்பாக இருக்கணும். 1, 5, 9 லக்னம் நல்லா இருக்கணும், பாகியஸ்தானம் நல்லா இருக்கணும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கணும். இது இருந்தால் தான் ஜாதகம் பாஸ். அட்லீஸ்ட் 1, 4, 7, 10 நல்லா இருக்கணும். அட்லீஸ்ட் 2, 11 நல்லா இருக்கணும். 3, 6, 8, 12 வலுக்கக்கூடாது. இது ஜோதிட விதி. கிரக சேர்க்கை நல்லா இருக்கணும். இது 4வது விதி. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஜாதகம் பாஸ். அப்போ என்ன பண்ணணும்னா 1, 5, 9 என்னன்னா, நாம் போன ஜென்மத்தில் நிறையா புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் ஏடிஎம் கார்டை உள்ளே வர்றோம், நம்ம கேட்குற பணம் வருது. 1, 4, 7, 10 நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் வர்றது 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா 1, 2, 11ங்கிறது நமக்கு எப்படி வருமானம் வருங்கிறத சொல்கிறது. நாம் தொழில் செய்கிறோமா, வேலைக்கு போகிறோமா, அதன் மூலிமா சம்பளம் வருதா, லாபம் வருதான்னு சொல்கிறது 11ஆம் இடம். இது ரெண்டும் நல்லா இருக்கணும். 3, 6, 8, 12ங்கிறது துர்ஸ்தானம். இதில் 3 கூட விட்டுருங்க. 6, 8, 12 இந்த இந்த இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல கெட்டவர்கள் போய் இந்த லக்ன கெட்டவர்கள் சுப்பர்கள் எப்பயுமே சுப்பர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா லக்ன சுப்பர் தான் பார்க்கணும். பொதுவான சுப்பர் குருன்னு எடுத்துக்கூடாது. இந்த லக்னத்தை கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிலும் நல்லவன் இல்லை, எல்லா பயிலும் கெட்டவயிலும். இந்த கும்பலகணத்தில் மட்டும் காலபுருஷனுக்கு 14ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ இந்த கும்பலகணத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு சிரமப்பட்டு யாருடைய உதவி இல்லாமல் தானாக சுயமாக வரணும். ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருக்க மாட்டாங்க, தானாக வரணும். தாந்தோன்றியாக வளர்கிறதா இந்த கும்பலகணத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த கும்பலகணத்துக்கு இப்போ இந்த லக்னத்துக்கு யார் நல்லவர்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரை தான். ஏன்னா 5 கூடையவர் 8 அதிபதியாக போயிடுறார். அரை சுபர். அப்புறம் பார்த்திங்கன்னா 9 4, 9 ஒரு கேந்திரமும் ஒரு கோணம். இது கோணம் என்ன ஆயிடுது, பாதகமாக போயிடுது. அப்போ இந்த லக்னத்துக்கு அப்பா மூலியமாக எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. அப்போ ஒன்று இந்த லக்னத்திற்கு கும்பத்தை சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தார்னா அப்பா இருக்க மாட்டார். அப்பா இருக்கிறாருன்னா அப்பாவுக்கு அடிமையாக இருக்கணும் இந்த ஜாதகர். அப்பா இருந்தார் அப்படின்னா அவருக்கு அடிமையாக இருக்கணும் இந்த ஜாதகர். இதுதான் அமைப்பு. இந்த ஃபஸ்ட்டு லக்னத்துக்கு உண்டான அமைப்பு இது. 2வது இந்த லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா நடக்கிற திசை ராகு திசையில் புதன் புத்தி நடக்குது. புதன் புத்தின்னு போட்டிருக்கு. ஓகே 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 சரி. சரி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி கடைசி புத்தி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு யார் நல்லது செய்வார்னா, சில நன்மைகளாவது செய்கிறவர் யார் அப்படின்னா செவ்வாயும் ராகுவும் மட்டும்தான் செய்வார். ராகு மட்டும்தான். அவங்க நல்ல இடத்துல போய் உட்காரணும், உட்காந்து இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்போ சில நன்மைகளை செய்வார். அப்போ ராகு எங்கே உட்காந்துருக்காரு, 12ல் போய் உட்காந்துருக்கார். யாரோட போய் சேர்ந்துருக்காரு, 6க்கு அதிபதி, சாரி 11ல் போய் உட்காந்துருக்காரு. அவர் யாரோட உட்காந்துருக்காரு, 6க்கு அதிபதியோடு போய் உட்காந்துருக்கார். அப்போ இதை தான் கெட்டது இல்லாமல் வனத்தையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி இந்த சந்திரன் போய் ராகுவை கெடுக்கிறார். அப்போ என்னன்னா இவர் சுக்கரசாரம் எப்பயுமே இந்த லக்னத்துக்கு சுக்கரசாரம் பெற்ற கிரகங்கள் நன்மை செஞ்சிடும். அப்போ ராகு சுக்கரசாரம் பெற்று வலுவாக தானே இருக்கார். சுக்கரன் வலுவாக தானே 7ல் தானே போய் உட்காந்துருக்காரு. அப்போ 7ல் போய் உட்காந்துருந்தால் அந்த பலன் கிடைக்காது. அப்போ ராகு தசை என்ன ஆச்சு அப்படின்னா கடனோடு போயிருக்கணும், கடன் நிறையா இருக்கணும். கடன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ராகுக்கு ஒரு 18, சந்திரனுக்கு 28, 28க்கு மேலே என்ன வேணால் சைபர் போட்டுக்குங்க, அத்தனை லட்சம் கடன் இருக்கணும். எவ்வளோ இருக்குங்க? இல்லை நான் சொல்கிறேன். அதாவது சரி, இல்லை அதாவது ப்ளஸ்ஸில் இல்லை. அதாவது எப்பயுமே இந்த லக்னத்திற்கு ராகு பகவான் செவ்வாய், ஏன்னா செவ்வாயும் கெட்டவன் தான், ஏன்னா மாரகாதிபதியாக போயிடுறாரு. 3க்கு அதிபதி மாரகாதிபதி, 10க்கு அதிபதிங்கிறனால பரவாயில்ல.
அப்போ அந்த செவ்வாய் என்ன விட்டார், அவர் 2ல் போய் உட்காந்து 8 கூடை சாரம் வாங்கிட்டார். அப்போ 8 கூடை, அப்போ 10ஆம் இடத்துல நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்கனாலும் கடனோட தான் செய்யணும். முடியாது. தொழில் செய்யாமல் இருந்தால் விசேஷம், வேலைக்கு தான் போகணும். ஆனால் வேலைக்கு போவோமா? இல்லை எதுவுமே இது அதுதான். சரி இருங்க, ஒவ்வொன்றா பலன்னு சொல்லிடலாம். ஏன் டக்குன்னு அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ லக்னத்தில் வந்து லக்னத்துக்கு என்ன இது ராகு தசை நடக்குதுங்க. ராகு 11ல் போய் உட்காந்துருக்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், 2, 11 கிரகங்களில் தான் வேலை செய்யும். அப்போ 2, 11, அப்போ 11 கிரகம் இருக்குது. அவர் சுக்கிரசாரமே வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப சுக்கிரன் வாங்கினப்ப லாபத்தை தானே கொடுத்துருக்கணும். ஏன் உங்களுக்கு ப்ளஸ் இல்லை மைனஸில் இருக்குது? அது காரணம் என்னென்னா 6 கூட போய் சேர்ந்ததுனால. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, தான் கெட்டது இல்லாமல் வனத்தையும் சேர்த்து கெட்டது தான் இந்த குரங்குங்கிற மாதிரி இந்த சந்திரன் போய் ராகுவோடு சேர்ந்ததுனால தான் எப்பயுமே ராகு சந்திரன் சேரக்கூடாது. ராகுக்கு எது சந்திரன் இதெல்லாம் சேர்ந்துச்சுனாவே இந்த மாதிரி பலனை கொடுத்துரும். அப்போ தொழில் போச்சு, இது போயிடுச்சு. அடுத்த குரு தசை வரப்போகுது. அந்த குரு தசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வாங்கின சாரம் அது சந்திர சாரம், 6 கூடை சாரம். அப்போ என்ன ஆகுனா 2 கூடை 2, 11 கூடை 12ல் போய் மறைஞ்சு 6 கூடை சாரம் வாங்கிட்டாரு. நீங்கள் அடிமை தொழில் தான் செய்யணும். எக்காரணத்தோட அடிமை தொழில் எப்படி செய்யணும்னா, அவர் சூரியனார் சொல்கிற மாதிரி எல்லாரும் 10 செங்கல் சுமந்தாங்கன்னா நீங்கள் 20 செங்கல் சுமக்கணும். அது அப்படி தான் நடக்கும். அப்போ வந்து கடன் தான் வரும். அதனால் கடன் இல்லாமல் குடும்பத்தை இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 7க்கு அதிபதி சூரியன் அங்கே போய் 5ல் போய் உட்காந்துட்டார். லக்னாதிபதியே போய் சேர்ந்துட்டார். கேதுவோடு சேர்ந்தது தப்பு. கேது சேர்ந்தனால அங்கே கெட்டு போச்சு. இருந்தாலும் உங்கள் மனைவிக்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள உங்களுக்கு கரை சேர்த்திடுவாங்க. இல்லை அவங்க வேலைக்கு போய் சம்பாரித்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும். இல்லை அது அடுத்த இதுக்கு வருவோம். அதான் இந்த லக்னத்துக்கு 7 கூடயும் 5ல் இருக்கார். அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு. அப்போ மனைவி மூலிமா வருமானம் வரும். அப்போ ராகு அங்கே போய் எங்கே உட்காந்துட்டாருன்னா, ராகு வந்து சூரியனோடு சேர்ந்து சந்திரனோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்ததுனால தான் உங்கள் மனைவி இல்லை. சார் இந்த லக்னத்திற்கு ரொம்ப ரொம்ப கெட்டவன் யாருன்னா சந்திரன் தான் சார். அதுக்கப்புறம் தான் புதன் சார். ரொம்ப கெட்டவர் சந்திரன். சந்திரனோடு யார் சேர்ந்தாலும் அந்த 6 கூடையினோட சேர்ந்த கிரகங்கள் எல்லாமே பாழாயிடும். ஆமாம். அதனால் வந்து என்னென்னா, உங்களுக்கு யார் உதவி செய்வாங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறிக்குவாங்க. மாறுவாங்க. நல்லவங்க எல்லாமே உங்களை விட்டு நீங்கள் விலைக்கு வந்துடுவீங்க. கெட்டவங்களாம் உங்களை நண்பர்களாக நீங்கள் ஏற்றுக்குவீங்க. இந்த லக்னம் தான் ஏற்றுக்கும். இல்லை அது மாந்தி விட்டுருங்க. மாந்தி எப்பயுமே போடாதீங்க. ஏன்னா மாந்தி கணக்கு வேறு கணக்கு. அது கேரளாவில் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அது வந்து கெட்டதுக்கு மட்டும் தான் பயன்படும். அது 2லேயோ 11லேயோ இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்வார். அதுக்கு பார்வை இருக்குங்கிறாங்க. அது மாந்தி கணக்கெலாம் விட்டுருங்க. 2க்கு அதிபதி என்ன ஆனார்? நீசமாயிட்டார். வக்கரகிறது எதா ஆனாலும் என்ன ஆனார்? சந்திரசாரம் வாங்கியிருக்கார். சந்திரன் எங்கே இருக்கார்? 11ல் போய் உட்காந்துட்டார். அப்போ இந்த ஜாதகம் என்ன ஆகும்? அப்போ சன்னியாசி, இந்த சார் சொன்னார்ல, சன்னியாசியாக போய் உட்காந்துக்கிறது நல்லது. சந்திரனும் சனியும் பார்த்தா அதான் கல்யாணம். இது வந்து புணர்ப்பு தோஷம்னு பேருங்க. அப்போ வந்து சூரியனும் சந்திரன் அமாவாசையில் பிறந்தது. இந்த ஜாதகத்தை பிறந்தது தப்பு. சரி, பௌர்ணமியில் பிறந்திருக்கீங்க. பௌர்ணமியில் பிறந்தீங்கன்னா என்ன திதியில் பிறந்தீங்க? அது திதி. சரி, பௌர்ணமி திதி சூன்யம் இல்லை. அதனால் தப்பிச்சிக்கிட்டீங்க, அவ்வளோதான். அதனால் வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு. நீங்கள் உழைக்கலான்னு போகிறப்ப உடம்பு முடியாமல் போயிடும். ஏன்னா 6ங்கிற ரோக சாரணம். அப்போ 6 தான் வலுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், லக்னத்தில் 3, 6, 8 6, 8, 12 வலுக்கக்கூடாது. இதில் 6, 8, 12 வலுத்துருச்சு. இந்த இடத்துல இது வலுக்கலை. 1, 5, 9 சிறக்கலை. 1, 4, 7, 10 நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் சிறக்கலை. அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவரை அனுசரித்து வாழணும். அந்த மாதிரி ஜாதக அமைப்பு. சொல்லுங்கள், வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் ஆமாம் சார், தொழில் செய்யக்கூடாது சார். 10ஆம் இடத்து இங்கே வருங்க. 5ஆம் இடத்துல ஒன்றும் இல்லைங்க. 10ஆம் இடத்து அதிபதி வாங்கின சாரம் புதன் சாரம் சார். 8 கூடை சார். 10ஆம் இடத்துக்கு 8 கூடை சார். அப்போ வந்து தொழில் செய்யக்கூடாது.
ஆமாம் 10ல் கிரகம் இருக்குன்னு ஸ்தானாதிபதி என்னானாரு அந்த 10ஆம் இடத்து அதிபதி என்னானாரு அவர் 8 கூடை சாரை வாங்கி 5ல் போய் உட்காந்துருக்காரு. பாக்கியத்தெல்லாம் கெடுத்துட்டாரு. அந்த 5க்கு அதிபதி நல்லா இருக்காரா பார்த்தா அவர் இதில் போய் அவர் 12ல் போய் நீசமாயிட்டார். ஆனால் நீசமானதாக போய் தொலைட்டு சூரிய சாரம் வாங்கியிருக்காரா, செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கா, அதுவும் இல்லை, சந்திர சாரம். அப்போ வந்து என்ன எப்படி பார்த்தாலும் 6, 8, 12ன்னா வந்துச்சுன்னு வச்சுங்க. சார் அது 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 லக்னத்தை பற்றி மட்டும்தான் இது பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், வாக்குனால சம்பாதிக்கிறது 6 கோடி. 6ங்கிறது சர்வீஸ் சார். ஜோதிடத்தில் ஜெயிக்கலாங்க. சரி, பேசுங்க. நான் இதை வரும் பரிகாரம் சொல்லுங்கள். பரிகாரம் சொன்னீங்கன்னா பழிக்கும், காசு வாங்கலாம். அவ்வளோதான். பொய் சொன்னீங்கன்னா காசு வாங்கலாம். பரிகார ஜோதிடர் உங்களுக்கு யாரோ ஒரு இழிச்சாவை வந்து பணம் கொடுப்பார், அவ்வளோ. வந்துடும், அவ்வளோதான். ஓகே, நன்றிங்க. வாங்கய்யா, வாங்க. நேரம் கம்மி, ஆட்கள் அதிகம், சாப்பாடு வந்துருச்சு. சார், நான் இப்போ தானே சொன்னேன். நான் என்ன சொன்னேன் சார்? இப்போ நான் என்ன சொன்னேன்? மாந்திக்கு முன்பின் கிரகம் பாதிக்குன்னு சொன்ன, பாவம் பாதிக்கணும் சொன்னா இல்லையா? இப்போ மாந்தி எங்கே இருக்குது? மாந்தியில் 2 இருக்கா? 2ஆம் இடம் பாதிக்கும். வருமானங்கிறது இவருக்கு கிடையாது. லக்னம் எங்கே இருக்குது? 5ல் இருக்குது. 5ல் எத்தனை கிரகம் இருக்குது? எல்லாம் பாவ கிரகமாக இருக்குது. சூரியன், சனி, கேது. இவர் போராடி பண்ணி தான் பிழைக்கணும். சுயமாக தான் எந்திரிச்சு பிழைக்கணும், முன்னுக்கு வரணும். வேறு எந்த ஆதரவும் கிடைக்காது. இங்கே இந்த இடத்துல சூரியன் இருக்காரா? இந்த சூரியன் செவ்வாய் பார்க்குறா, காலப்பக திசை 5ஆம் இடத்துக்கு. பூரிய புண்ணியத்தை விட்டு விளையிறதுக்கு போகணும். பூர்வ புண்ணிய இடத்த விட்டு வெளியே போகணும். வெளியே போனால் கொஞ்சம் தப்பிக்கலாம். தந்தையினுடைய ஆதரவு கிடைக்காது, சுத்தமாக கிடைக்காது. 7ஆம் இடம் இவருக்கு ஃபெயிலியர், சுத்தமாக ஃபெயிலியர். 7ஆம் இடம். 7ஆம் இடம் சந்திரன் வந்து 11ல் 11ல் இருக்கிறாரு, ராகுவோட இருக்கார். அதாவது அது ரைட்டு. சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கார், 6ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்காரு. அதனால் அந்த பாவகம் நசுகம். சுத்தமாக திருமண வாழ்க்கை இவருக்கு கிடையாது. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம் இருந்தது செவ்வாய் மாந்தியோடு சேர்ந்துட்டார். ஓகேவா? இவர் எந்த காரணத்துக்கு கொண்டு தொழில் செய்யக்கூடாது, தொழிலே செய்யக்கூடாது. தொழில் செஞ்சுன்னா அதிக முதலீடு போடக்கூடாது. அதிக முதலீடு போடாமல் சிங்கிள் பேமெண்ட்டு தொழில் செஞ்சால் பரவாயில்ல. ஒரு மட்டன் பிரியாணி கடை, சிக்கன் பிரியாணி கடை, ஒரு அந்த மாதிரி, அதாவது சின்னதாக செஞ்சோம்னா செய்யலாம், இல்லைன்னா செய்யவே கூடாது. அதிக முதலீடு போட்டு செஞ்சால் நஷ்டம்தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த 7, 8ஆம் இடம், இந்த 6ஆம் இடத்துக்கு புதன் சுக்கிரன் 6ல் சேர்க்க. இவருக்கு வந்து 6ஆம் இடங்கிறது நோய் வம்பு கடன், இது கண்டிப்பாக வந்தே தீரும். தெரியுதா? இந்த அமைப்பு தான் இந்த ஜாவுக்கு இருக்குது. திருமண வாழ்க்கை சுகமில்லை, குடும்ப வாழ்க்கை சுகமில்லை, தொழில் சுகமில்லை, பூர்வ புண்ணியத்தை வெளியில் போகணும். ஓகேங்களா? அப்படி பூர்வ புண்ணியத்தை போட்டு வெளியே போனால் கிரக அமைப்பு மாறும். அப்புறமேலும் அவரை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்படியே மிக அற்புதமான முறையில் சிறப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப அற்புதமாக நல்ல ஒரு சிறப்பான முறையில் நம்மளுடைய அந்த இது போயிட்டுருக்கு.